Good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 1 CE 8301 செகண்ட் யூனிட் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங். சரியா, இப்போ இதில் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு பெண்டிங் அண்ட் பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு முதல்ல டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். ஸோ பெண்டிங் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், bending moment and bending stress and its cross-sectional dimension. So the equation which connects these quantities is known as the bending equations. இந்த quantity மேலே சொன்னோம் இல்லையா, r radius of curvature, bending moment m and bending stress sigma, cross section dimension. இந்த நாள் ஃபுல்லாக இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த குவான்டிட்டிஸை ஃபுல்லுமே ரிலேஷன்ஷிப் பண்ணி அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் தான் பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த தியரி உங்களுக்கு புக்கில் இருக்கும், நீங்கள் அந்த டெரிவேஷனை பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அந்த டெரிவேஷனோட மெயின் பர்பஸே இந்த சிம்பிள் ஈக்குவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆச்சு, இந்த ஈக்குவேஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் உங்களுக்கு ஃபிகரில் நான் சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பீம், ஹரிசாண்டல் மெம்பர். ஸோ இந்த ஹரிசாண்டல் மெம்பரில் நம்ம என்னென்ன பீம் டைப்லாம் பார்த்தோம் ஏற்கனவே. சிம்பிளி சப்போர்ட்டட், கேன்டிலிவர், ஓவர் ஹேங்கிங் டைப் ஆஃப் பீம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரக்சுரல் எலிமெண்ட்டில் உள்ள டைப் ஆஃப் பீம்ஸ். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே என்னாகும், லோட் அப்ளை ஆகும் இல்லையா. பீம் இஸ் அ transversely loaded element. ஸோ அப்போ இங்கே லோட் அக்கர் ஆச்சு அப்படின்னாக்கா, ஆக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா என்னாகும், நார்மலி the bend will be tend to bend. அது என்னாகும், பெண்ட் ஆகும். ஸோ அப்போது இங்கே ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த பீம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டாப் சர்ஃபேஸில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் அழுத்துகிற ஃபோர்ஸ் இல்லையா, டைரக்ட் இந்த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த டாப் சர்ஃபேஸ் ஆஃப் த பீமில். அதே போல் பீம் பெண்ட் ஆகும்போது நார்மலி நம்ம இங்கே பாட்டத்தில் என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்போம்னா டெண்டான்ஸ், தட் இஸ் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ஆர்சி எலிமெண்ட்ன்றதுனால. அப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னாகும், அதுவும் சேர்ந்து பெண்ட் ஆகும். ஸோ அப்போ மேலே கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மேலே கம்ப்ரெஷன் ஆகும், கீழே ராடு பெண்ட் ஆகும்போது அது என்ன ஆகும்னா விரிஞ்சு கொடுக்கும் இல்லையா. இந்த பக்கம் டென்ஷன் ஃபோர்ஸஸ் இங்கே ரெசிஸ்ட் பண்ணும். டெண்டான் என்ன, டென்ஷன் ஃபோர்ஸஸை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால இட் டெண்ட் டு எக்ஸ்டெண்ட். அப்போ இங்கே ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டில், பீம் எலிமெண்ட்டில் கம்ப்ரெஷன் அஸ் வெல் அஸ் த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஸோ டென்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக ஆர்சி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாட்டத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கம்ப்ரெஷன் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறது கான்க்ரீட் எலிமெண்ட். இதை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது என்னன்னா, இதுதான் கிராஸ் செக்ஷனல் ஷேப் ஆஃப் த பீம். ஸோ இந்த ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீம் தான் நம்ம இங்கே பீம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கும்போது இந்த பீமோட கிராஸ் செக்ஷனல் டயக்ராம் தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ இது இங்கே இதை தான் விட்த் ஆஃப் த பீம்னு சொல்கிறோம். ஸோ இங்கேருந்து இங்கே வர உள்ள டிஸ்டன்ஸ் தான் இதோட டெப்த் ஆஃப் த பீம். ஸோ இந்த ஃபிகர் எதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் ஃபார் த பீம் எலிமெண்ட். இங்கே ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறனால இங்கே கம்ப்ரெஷன், இங்கே டென்ஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸஸும் என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது பீம்குள்ளே, ஸோ அதை தான் இங்கே டயக்ராமாக போட்டிருக்கோம். அப்போது இங்கே டாப் சர்ஃபேஸில் என்னவாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம், கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே சிக்மா சி கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் இங்கே டென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால இங்கே சிக்மா டீன்னு போட்டிருக்கோம் டென்ஷனுக்காக. ஸோ அப்போது இந்த சென்டர் லைன் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இதுதான் என்னென்னா நியூட்ரல் ஆக்சிஸ், என்ஏன்னு போடுறோம் இல்லையா, சென்ட்ரல் நியூட்ரல் ஆக்சிஸ். அண்ட் தென் இங்கேருந்து நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இது ரெக்டாங்குலர்னால இது ரெண்டுமே சிமிலர் பாயிண்டில் இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ அப்போ இங்கேருந்து டாப் மோஸ்ட் ஃபைபர் இருக்கு இல்லையா, அந்த ஃபைபருக்கு அவுட்டர் மோஸ்ட் ஃபைபருக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஒய் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், சென்ட்ராய்டல் ஒய். ஸோ இந்த ஒய்க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டெப்த்தில்
ஹாஃபில் தான் இருக்கும். இது ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருந்தால். ஸோ இந்த ஒய்ங்கிறது வந்து டிபெண்ட் அப்பான் த ஷேப் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். இட் மே பி வேரி. இந்த ஒய்ங்கிறதுக்கு வந்து ஃபார்முலா வேரி ஆகும். சரி. ஸோ இதுதான் ஜென்ரல். ஸோ இந்த இதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் குவான்டிட்டிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குவான்டிட்டிஸ்க்கான ரிலேஷன்ஷிப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் பெண்டிங் ஈக்குவேஷன். ஸோ திஸ் இஸ் த பெண்டிங் ஈக்குவேஷன்ஸ். m/i = f/y = e/r. இந்த எஃப்ன்றது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை தான் ரிப்ரசன்ட் பண்ணுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிக்மான்னு கூட வந்து உங்களுக்கு சில புக்கில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஃப் ஆர் சிக்மா ஸ்ட்ரெஸ் வேல்யூ. சரி. இப்போ இந்த எம்ன்றது என்னென்னா, இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகிறனால பீம் வந்து பெண்ட் ஆகுது இல்லையா. ஸோ அப்போது இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ அந்த பெண்டிங் மூமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த எம். ஸோ இட் இஸ் in the unit of Newton mm. ஸோ கிலோ நியூட்டன் எம்எம் ஆர் நியூட்டன் எம்எம் ஆர் நியூட்டன் மீட்டரில் இருக்கலாம். அண்ட் தென் ஐங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த செக்ஷன். இந்த செக்ஷனோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்றது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் அதோட ஷேப்பை பொறுத்து ஐங்கிறது வேரி ஆகும். ஸோ இப்போ ரெக்டாங்குலர் செக்ஷனாக இருந்தால் BDQ/12 நம்ம டெரிவேஷன் பண்ணியே உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸோட டெஃபினிஷன். நியூட்ரல் ஆக்சிஸ்னால் என்னென்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் அப்படின்றப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டரில் இருக்கும். ஸோ வித்தில் ஹாஃபு அண்ட் வந்து டெப்த்தில் ஹாஃபு. அந்த ஆரிஜின் ஒரு பாயிண்டில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும்போது ஸோ இந்த பீம் இஸ் சப்ஜெக்டட் டு ஒரு பீம்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ஸோ இந்த பீம் டெண்ட் டு டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டிஃப்ளெக்ட் ஆகும்போது அதோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேஸ் பண்ணி அது பாஸ் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் பாஸ் ஆகும்போது அந்த பாஸ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட் அவுட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆக்சிஸை தான் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட் திஸ் பாயிண்ட் த ஸ்ட்ரெஸ் லெவல் இஸ் 0. ஸ்ட்ரெஸ் வந்து ஃபுல்லுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல டயக்ராம் ட்ரா பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இங்கே டென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அப்படியே இதை க்ராஸ் பண்ணி போகும்போது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெஸ் இங்கே இருக்கும். ஸோ அப்போ இந்த மிட் பாயிண்டில் இந்த சென்டர் லைன் ஆக்சிஸில் என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் வில் பி 0. ஸோ இந்த 0 பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இந்த ஆக்சிஸை தான் நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். And then relationship between the m/i = f/y = E/r இதுதான் பெண்டிங் ஈக்குவேஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 டேர்மை மட்டும் எடுத்துகிட்டு இதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 நம்ம சால்வ் பண்ணும்போது எது அன்னோனோ அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பெண்டிங் மூமெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் m = I/y × f இன் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணினா கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா Z is a section modulus that and the formula is I/y. So right, I/y அப்படின்னாக்கா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைடட் பை த நியூட்ரல் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ்லேருந்து வர எக்ஸ்ட்ரீம் ஃபைபருக்கான டிஸ்டன்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ YC அண்ட் YTன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த Y represent. ஸோ அப்போ செக்ஷன் மாடுலஸ்க்கான யூனிட்னு பார்த்தீங்கன்னா mm3, ரைட். ஸோ அப்போ மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு செக்ஷன் மாடுலஸ் இன்ட்டு ஸ்ட்ரெஸ், எஃப்ன்றது ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸோ இது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராப்ளம் செய்யும்போது உங்களுக்கு ஸோ என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ ஸோ எது அன்னோனோ அதை நம்ம வந்து அன்னோனை மட்டும் வச்சுட்டு நோன் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மாடுலஸ். செக்ஷன் மாடுலஸ் ஏன் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலா BDQ/12. ஸோ அந்த இசட்டுக்கு வந்து ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு BDQ/12. ஸோ அதே போல் Z = I/y. ஐங்கிறது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிபெண்ட் அப்பான் த ஷேப் தான் ஐ வரும். ஸோ அண்ட் தென் ஒய்ன்றது வந்து டிபெண்ட் அப்பான் ஷேப் தான் வந்து ஒய்யோட டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ அப்போது இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பீமே இருக்குது. ஷேப்பு அதோட சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த செக்ஷனுக்கான ஸ்ட்ரென்த்தே இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம
இங்கே உங்களுக்கு டேபிள்ஸில் நான் உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ரெக்டாங்குலர் செக்ஷன், சர்க்குலர் அண்ட் திஸ் இஸ் த ஹாலோ சர்க்குலர். ஸோ அப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் என்னென்ன ஐ வேல்யூ ஃபார்முலா, என்னென்ன இசட் செக்ஷன் மாடுலஸ் ஃபார்முலா, ஸோ இதெல்லாம் படித்து வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து பார்த்துடலாம். A rectangular beam of size is subjected to a maximum bending moment 725 kilonewton meter. Determine the maximum stress and take the E value கொடுத்துட்டாங்க. Find the radius of curvature and beam when bending is maximum. Maximum bending இருக்கும்போது radius find out பண்ணும் and then வந்து stress value find out பண்ணணும். Right? So அதே டைமில் இன்னொரு கொஸ்டினும் the value of longitudinal stress at the distance of 65 mm from the top surface of the beam. So from the top surface இதுதான் top surface of the beam. அப்போ இங்கே இருந்து so certain distance எவ்வளோ distance அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 mmக்கு உள்ள டிஸ்டன்ஸில் இங்கே என்ன ஸ்ட்ரெஸ் வேல்யூ இருக்கும், மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ, அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளத்தை டக்குன்னு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கிவன் டேட்டாவே எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சால் தான் நீங்கள் கரெக்டான ஃபார்முலாவை சூஸ் பண்ணி செய்ய முடியும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டயக்ராம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வித்து வந்து 200 அண்ட் டெப்த் இஸ் ஃபுல் டெப்த் இஸ் 300 mm டெப்த்து அண்ட் நியூட்ரல் ஆக்சஸ் இஸ் d/2, அதுதான் ஒய் வேல்யூ இல்லையா. ஸோ அதனால் இந்த டியில் by 2 போட்டனால 150 இன் ஆக்டிங் அட் த நியூட்ரல் ஆக்சஸ் இங்கே தான் லைஸ் ஆகிருக்கு ஹைட்டில். ஓகே, ஸோ கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபுல்லாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு மெட்டீரியல் ஃபுல்லாக ஷோ பண்ணுவேன் இல்லையா, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நேராக சம்ஸ்க்கு போயிடலாம். ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், ரேடியஸ் ஆர் அண்ட் லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் 65 mm ஃப்ரம் த டாப் சர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது பெண்டிங் ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பெண்டிங் ஜென்ரல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடணும். M/I = σ/y = E/R, சிக்மா ஆர் எஃப் போட்டுக்கலாம் இங்கே. ஓகே, ஸோ இதில் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான இந்த ஃபார்முலா ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறதா இதை எடுத்துக்கிறதான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன கிவன் டேட்டா உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதாவது கொடுத்துருக்கிறது என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது பெண்டிங் மூமெண்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ M வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஐங்கிறது வந்து ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு என்னன்னு சொல்லிட்டு டேபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டேபிளில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு I = BDQ/12 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா ஃபார்முலா. ஸோ அப்போ ஐயும் நம்ம ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஒய்ங்கிறது வந்து ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு y = d/2 தான். ஸோ அதுவும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போது இதில் என்னென்ன M நோன் வேல்யூ, I நோன் வேல்யூ, Y நோன் வேல்யூ. ஸோ இங்கே ஆரும் தெரியாது, யங்ஸ் மாடல் E மட்டும் தெரியும், R ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுக்க முடியாது. அப்போது இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்திங்கன்னா மூணுமே நோன் வேல்யூ, ஒன்று மட்டும் தான் சிக்மா அன்னோன். அதை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ we can choose this relationship to find out the stress value. சரி, அப்போ M/I = σ/y அண்ட் சிக்மா = ஃபார்முலாவையே நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ சிக்மா = M × y/I. அப்போ சிக்மா இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்யும் ஐயும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ I = BDQ/12. BDQ வந்து B வந்து 200 mm இல்லையா, இது எல்லாத்தையும் நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா யங்ஸ் மாடலில் C உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூ இன் மீட்டர் ஸ்கொயர்டுக்கான வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எல்லாத்தையும் நம்ம கன்வெர்ட் பண்ணுறது ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் மீட்டருக்கே எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணினீங்கன்னா யங்ஸ் மாடலஸ் போட்டால் ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் மீட்டருக்கே எல்லா வேல்யூமே போட்டுட்டேன். y = d/2. ஸோ அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ
அப்போது இங்கே ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அண்ட் தென் சப்ஸ்டியூட் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம இந்த ரெண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 241 மெகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ இன் த பீம். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ next radius of curvature. So r ன்றது ரிலேஷன்ஷிப் எந்த ஃபார்முலாவில் இருக்குது, E by R and M by I. இந்த லாஸ்ட் ரெண்டு ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு அண்ட் வந்து லாஸ்ட் M by I equal to E by R. ஏன்னா M of known value, so I known value and R Eயும் known value. ஸோ அப்போ radius of R equal to EI by M ஃபார்முலாவை அப்படியே நம்ம கம்ஃபர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் இருக்க known வேல்யூ ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ we get the radius value of 124.12 மீட்டர். ரைட், இதுதான் இதோட ரேடியஸ் வேல்யூ. அண்ட் தென் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இஸ் லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் 65 mm ஃப்ரம் த டாப். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த டாப்பில் இருந்து 65 mm கீழே வரணும் நம்ம. ஸோ இங்கே இருக்கிற இந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோன்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கான கொஷின் பேட்டர்ன். ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு சிக்மா 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, ஸோ அது D/2ன்னு இங்கே இருக்கிற வேல்யூ 150 சப்ஸ்டியூட் பண்ணி தான் இங்கே 241 ஸ்ட்ரெஸ் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போது இங்கேருந்து 65 mm கீழே வந்து நீங்கள் இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோன்னு அவங்க கொஷின் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், டோட்டல் டெப்த் ஆஃப் த, ஸோ இங்கே இருக்க டோட்டல் டெப்த் ஆஃப் த compressive stress value minus of அவங்க கொடுத்த 65 mm, the remaining portion இருக்கு இல்லையா, இந்த டெப்த்தை மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்க்கு you get the stress value at this level. இந்த லெவலில் ஸ்ட்ரெஸ் வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ சிக்மா 1 ஈக்குவல் டு, ஸோ எம்முக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணது கொடுத்த வேல்யூ அண்ட் ஐக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் Y1க்கு நீங்கள் என்ன டிஸ்டன்ஸ் போடணும், இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸை போடணும். ஸோ அதுதான் 150 minus of 65 ஈக்குவல் டு 85 போட்டிருக்கோம். 85 in mm இல்லையா, ஸோ அதை மீட்டரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே சிக்மா 1 வேல்யூ, இதுக்கான டெப்த் வேல்யூ என்னன்றதை, சாரி இதுக்கான மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் த 136.9 மெகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இங்கே 241 இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக டிக்ரீசிங் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தானே இருக்கணும், மேக்ஸிமம் லெவல். அப்போ இங்கே இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் டூ வேல்யூ வச்சே நீங்கள் சொல்லிடலாம், ஓகே இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் இதை விட கம்மியாக இந்த போர்ஷனில் இருக்க ஹைட்டில் 65 mm ஹைட்டில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அப்போ டயக்ராம் வந்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் படி இது கரெக்டாக தான் வருது. அப்போது யூ கேன் கன்ஃபார்ம் த ப்ராப்ளம் இஸ் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ.